மீன்கள் பிடிபடுதா? நாங்கள் அண்டைக்கு வரைக்குள்ள இதெல்லாம் வெள்ளம் காய்ஸ். புங்குடுதீவு அமெரிக்கன் மிஷன் தெரிஞ்சா கமெண்ட்ல போட்டுவிடுங்க. அந்த ஒரு நல்லா செய்கிறாரு. யாரு? நம்ம முதலமைச்சர். யாரு? முதலமைச்சர். முதலமைச்சர் சிக்கிட்டாரா? சுற்றி வர பார்த்தீங்கன்னா வீடுகளே இல்லை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. இதால் போயிடா இங்கே பாருங்க தண்ணி நிற்குது. இதான் காய்ஸ் மாதா கோயில். ஒரு அமைதியான சூழல். அப்போ இந்த மீனை பிடிச்சிக்கணும் என்ன செய்ய போறீங்க? கோயில் ஒன்று வருது புங்குடுதீவு வணக்கம் ரவலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக புங்குடுதீவு பார்த்தீங்கன்னா புங்குடுதீவில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரை தான் சுற்றி பார்க்க வந்தாங்களே. என்ன இந்த ஊரே தனி சிறப்பு, அதையும் விட நிறைய சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் குறிகாட்டு ஜெட்டிக்கு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் நடக்குது. அது வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சவங்க உண்மையான கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சந்தோஷப்படுங்க. அப்படி ஒரு விஷயம் நாங்கள் நடக்குது. நாங்கள் காட்ட மாட்டோம், சர்ப்ரைஸாக தான். அதை நாங்கள் வீடியோவில் இன்ட்ரோலையும் தந்திருக்க மாட்டோம், அது கோவிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க பெருக்கு மரம் பார்க்க வந்தாங்களா, அது வேற லெவல்ல இருக்கு பாருங்க. அந்த பெருக்கு மரத்தை விட இங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது ஒரு தனி சிறப்பான கோயில். அந்த கோபுரம் பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது உண்மையாவே வேற லெவல்ல இருக்கும். வித்தியாசமான டிசைன்ல கட்டி இருக்கணும். இது வரைக்கும் ஒரு கோயில இப்படி 4 பக்கம் ஒரே மாதிரி வர கோபுரம் பார்த்தது இல்ல. இங்க இருந்து பார்த்தா நைனாதி கூட தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் இருக்கு. நைனாதி இங்கால பக்கம் பாருங்க, அழகா இருக்கா? என்ன அழகா தானே இருக்கும். நைனாதி வேண்டாம் சொல்ல தேவையில்லை. அங்கே நாங்கள் போட்லேருந்து இறங்கி நைனாதிக்கு நடந்து போய் கோபுரம் அவ்வளோத்துக்கு அழகா இருக்கும். பார்க்க சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன கூட கழிச்சதாக இருக்கட்டும், ஆனால் வயது போன ஐயா அண்ணாவரால் போனவரை கலாச்சினாங்க. நல்லா அடிக்காம போயிட்டார் எங்களுக்கு. என்ன சொன்னா தெரியுமா? செயின் கலந்துட்டு சைக்கிள்ல. ஆனா அவர் சொன்னது காத்து தள்ளி கொண்டு போதாத செயின் தேவையில்லை, உலகி கொண்டு போக தேவையில்லை, போய் கொண்டிருக்கு. கலண்ட செயினோட ஓடிக்கொண்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா வேற நல்ல ஃபன்னாக இருந்தது. நல்ல காத்து மிதியும் உண்மையாகவே மலைக்கு வந்தாங்க. போய் வர பார்த்தீங்கன்னா நிறைய திடீரென மழை தான் பெய்து கொண்டு நிறைய இடங்கள்ல. காத்து சொல்லி வேற இல்லை, அப்படி ஒரு பலமான கூட சவுண்ட் கேட்குது. எவ்வளவு பேர் காத்தடிச்சு இருக்குது. இப்படி மாதிரி சுவாரஸ்யமா இந்த வீடியோ இருக்கும், நம்பி பார்க்கலாம். பாருங்க. இவர்கிட்ட சேனல் பார்த்தீங்கன்னா ஜெஃப் நாடியில் சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க தெரியும், எங்கள் பார்க்குற சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பரவாயில்ல, ஓகே. நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமையும் சொல்லி பார்க்கலாம். ரைஸ். இப்போ நாங்கள் வேல்ன சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு முருகன் கோயில் ஒன்று பாருங்க. தொடர்ந்து வந்த மட்டும் சொன்னால் இதில் வேலனை சரஸ்வதி வித்தியாலயம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இதில் பெட்ரோல் அடிச்சுட்டு போகலாமா? ₹294 பெட்ரோல் விலை. தொடர்ந்து நாங்கள் இதால் திரும்பித்தான் புங்குடுதீவு போகணும். இதால் போனால் நேரம் தானே எல்லாம் பெறும். இப்போ நாங்கள் இதால் போகிறோம். இதுதான் வேலணை. இதில் வேலணை கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. தொடர்ந்து இங்கால கோயில்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு ஃபுட் சிட்டின்னு வந்துட்டீங்க. தொடர்ந்து இங்கால ஒரு கோயில் இருக்குது. நானே இல்லையே. இந்த இதுதான் வேல்ன சந்தை பாருங்க. வேல்ன சந்தைய இது என்ன பாலம்? இது ஒரு நேவி கேம்ப் இருக்குது. இது ஒரு சந்தை. என்ன வேல்ன சந்தை இதுதானே? நீங்கள் நைனாதி வெள்ளம் போகிறேன்னா இதால் தான் போவீங்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாதை சரியில் பார்த்தீங்கன்னா பாதையெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. ஒரு கோயில் ஒன்று வருது. புங்குடுதீவு மடத்து வழி நுழைவாயில் ஸ்ரீ வீரஹத்தி விநாயகர் கோயில். இந்த மண்டபம் இருக்குது.
அதில் கிலோமீட்டர் தாண்டி வேற இதில் தான் ஒரே ஒரு கடையோன்று இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே கடையே இல்லை. இதில் ஒரு கடையோன்று இருக்குது, அது பூட்டி இருக்குது பாருங்க. நிறைய பனைகளை எல்லாம் நிற்குது guys. guys அதில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ விளக்கை பக்கம் திருப்ப போகிறோம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நல்ல காத்தடிக்குது பாருங்க. கோவில் கோபுரத்து நல்ல மஞ்சள் வர்ண கோபுரம். இதில் தேர்முட்டியும் இருக்குது. மடத்து வழி புங்குடுதி பாலசுப்பிரமணியர் கோயில். இது பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் உண்டு. சுற்றி வர பார்த்தீங்கன்னா வீடுகளே இல்லை. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு வயல்வெளிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. இது ஒரு மண்டபம் ஒன்று கட்டி வச்சிருக்கணும். உண்மையிலேயே வேறு லெவல் லொக்கேஷன் guys. மெயின் ரோட்டுக்கு வேறு இடம் இல்லை இது. இதில் ஒரு ராமநாதன் விளையாட்டு அரங்கு இருக்குது. இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது guys. நாங்கள் இப்போ கண்டையபுரம் வரவுக்கிட்ட வந்துட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குறிகட்டுவன் பக்கம் போக போகிறோம். இதில் பனங்கிழங்கெல்லாம் விற்று கொண்டிருக்கணும். உள்ளே போய் பார்க்க போகிறோம். இதில் மாதா சுருவம் ஒன்று இருக்குது. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போகலாம். உள்ளுக்கு சர்ச் ஒன்று இருக்குது. பறவைகள் எல்லாம் பறக்குது. செம காத்து. இதான் guys சர்ச். இதான் guys சர்ச். நல்லா காத்தடிச்சு கொண்டு இருக்குது. இதில் ஒரு ஆலமரம் கூட நிற்கிது பாருங்க. கிணறு இருக்குதாங்க. தாகசாந்தி நிலையம். தொடர்ந்து இதில் பாருங்க டேங்க் ஒன்று இருக்குது, தண்ணி டேங்க். இதான் guys மாதா கோயில். இருபத்தி 23 பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டப்பட்டு 24 திறந்திருக்கணும். தூரத்தை போக மேலே அங்கே இடையில பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்குது. அதில் வீடுகள் எல்லாம் இருக்குது. இதால் போயிடா இங்கே பாருங்க தண்ணி நிற்குது. இப்போ எப்படி தான் சனங்கள் இருக்குதோ தெரியா என்ன பாவங்கள். நீங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு கடல்னு சொல்லி நினைப்பீங்கள். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ளம். இந்த இடத்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. உண்மையாகவே இங்கே உள்ள சனங்கள் எல்லாம் பாவம். இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. கிணறையும் பார்ப்போமா? வெள்ளத்தையும் விட மேலே ஏறிட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதால் போயிடாது. நாங்கள் சுற்றி தான் பெற போகிறோம். இதால் சுற்றி தான் போக போகிறோம். சரி போய் பார்ப்போம் அதில் போயிடுமான்னு சொல்லி. வருங்க நிப்பாட்டினா சில புதஞ்சிடுமா ஒரேடியா ஓடித்தான் போகணும். சரியா ரெண்டானே லைட்டாக சதக்குது தான். ஆனால் ஒன்றும் செய்யறாது. நேராக போய் போ. எல்லாமே பார்த்ததோ கஷ்டம் ஐயா அதுக்கு இருக்கிறது.
இல்லை பயம் சிலவோட புதாஞ்சிச்சான்னு சொன்னா சுற்றி தான் போகிறோமா இதில் மீன் பிடிக்கிறேன் வாக்கலாம் மீன்கள் பிடிபடுதா இங்கே குட்டி மீனெல்லாம் பிடிச்சிருக்கிறீங்களா ஏகா பாருங்க வாக்கல மீன்கள்லாம் பிடிச்சிருக்கீங்கன்னா என்ன மீன் சுங்கான் ஜப்பான் அப்போ எங்கே ஸ்கூல் போகிறது நீங்கள் எல்லாம் கணேஸ்வராவா எங்கே இருக்கு ஸ்கூல் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க 7ஆம் ஆண்டா சின்ன பிள்ளைமா இருக்கு நாளை பார்க்க ஆஹா என்ன மாதிரி வெள்ளம் வந்தது நீங்க 3ஆம் ஆண்டோ என்ன மாதிரி வெள்ளம் பரவாயில்லையோ வீட்டுக்கு வருனதா வெள்ளம் அப்ப எப்படி இருந்த நீங்கள் வீட்டை இன்னொரு வீட்டு தான் போயிருந்தாங்க அப்ப இங்க வந்தது இப்போ வந்துட்டேன் முதல்ல ஆஹா தங்கச்சியா இவ எத்தனை ஆண்டு படிக்கிறா 2ஆம் ஆண்டா ஆஹா இவர் 3 நாள் ஆஹா நீங்கள் 5ஆம் ஆண்டு இந்த மீன் பிடிக்கிறவர் இந்த ஒளிச்சிருந்து மீன் பிடிக்கிறவர் அப்ப இந்த மீனை பிடிச்சுக்கிட்டா என்ன செய்ய போறீங்க சும்மா பார்த்துட்டு விட போறீங்களா ஆஹா மீன் தொட்டி எல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டை ஆசையா மீன் தொட்டி எல்லாம் என்ன மீன் என்ன பிடிபட இல்லையோ இதால அப்படியே மீன் வரும் அப்ப இத வச்சா அப்படியே இதுக்கு வந்தானே தூக்கி நான் வந்து எப்படி வரும் இதுக்குள்ளால தான் மீன் வரும் நீரோட்டத்துல வேக மீன் வந்தது கோலும் என்ன நான் கொண்டு தூக்கிட்டேன் ஓகே பெரிய மீன் ஏதாச்சும் வந்திருக்கோ 10 ரூபாய் பெரிய ஜப்பான் பிடிச்சிக்கோ பெரிய ஜப்பான் பிடிச்சா என்ன வீட்டை கொண்டே கொடுக்குறதா ஒரு சாப்பிட்டா சுவையா இருக்கு டேய் சும்மா சொல்றீங்களே என்ன இல்ல உண்மையாவோ சாப்பிடலாம் எனக்கு பிடிச்சு நல்லா இருக்கும் அந்த அதுக்குள்ள பிடிக்கலாம் அதுக்குள்ள எல்லாம் பிடிக்கலாம் அப்ப ஸ்கூல் புத்தகம் கொப்பி எல்லாம் மாதிரி வாங்கி தர பிள்ளைகளுக்கு அம்மா பழுத காசு அனுப்பி 6000 ரூபா வெள்ள தலையில அவ்வளோ போயிட்டு நாங்கள் இருக்கிற அவ்வளோ போயிட்டு எல்லாம் அழிஞ்சிட்டு கொப்பிகள் புத்தகங்கள் எல்லாம் மழை பெஞ்சு எவ்வளோத்துக்கு தண்ணி ஏறணுண்டாது முழங்காலுக்கு மேலே முழங்காலுக்கு மேலே இவளுக்கு இது இடுப்பளை வேண்டாம் சின்ன பிள்ளை இடுப்பளவில் இருந்திருக்கேன் வெள்ளம் பாய் காட்டுங்க எல்லாரும் பாய் மெயின் ரோட்டுக்கு ஏறியாச்சு இது ஒரு ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று இருக்குது கைஸ் இதுதான் ஒரு மீன் சந்தை விடிய காலம் தான் மீனெல்லாம் கூறுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சந்தையெல்லாம் முடிஞ்சு பின்னைய டைமில் பார்த்தீங்கன்னா டவர் ஒன்று இருக்குது கோழி வச்சு கடை இருக்கு இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது அதே நேரத்தில் இங்கால பக்கம் ஸ்கூல் ஒன்று இருக்குது கைஸ் புங்குடுதி மத்திய கல்லூரி ஓ மை காட் புங்குடுதி மத்திய கல்லூரி பாருங்கோ நிப்பர் ஒன்று பாரத பார்க்கவே என்ன இருக்கு நாங்கள் இப்போ தொடர்ந்து குறிகட்டுவானுக்கு தான் போகிறோம் போயிட்டு விலைக்குள்ளே எங்களை பக்கமே நம்ம பார்க்கலாம் இல்லை கடைகள் எல்லாம் இருக்குது ஐயாக்கள் ரெஸ்ட் எடுத்துக்கு வந்துருக்கணும் இங்கால பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் கடை ஒன்று இருக்குது இதான் போஸ்ட் ஆஃபீஸ் தொடர்ந்து வந்தோம்னா இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது நாங்கள் அண்டைக்கு வரைக்குள்ளே இதெல்லாம் வெள்ளம் காய்ஸ் இதே பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்க என்ன மாதிரி பிள்ளையார் கோயில் இருக்குன்னு சொல்லி சரி நாங்கள் தொடர்ந்து கோயிலுக்குள்ளே போவோம் இதில் தேர்மூட்டி இருக்குது இதான் காய்ஸ் கோயில் இது ஒரு பிள்ளையார் கோயில்
அன்றைக்கெல்லாம் விரைக்குள்ளே உள்ளுக்கே விரையிலாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி வெள்ளமாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வத்தி போய் நல்லா இருக்குது. இது புங்குடுதீவு மத்தி பெருங்காடு மூத்த நயினார்குளம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம். இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. தொடர்ந்து அங்கால மண்டபம் இருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. புங்குடுதீவு அமெரிக்கன் மிஷன். போகிற வழியில் இதில் பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதில் ஒரு கோயில் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் ஒரு கோயில், வல்வெட்டித்துறையில் உள்ள கோயில் மாதிரி. இதுதான் பெட்ரோல் செட், புங்குடுதீவு பெட்ரோல் செட். இந்த ரோட் கொஞ்சம் சரியில்லை காய்ஸ், பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. குறிகாட்டுவான் போகிற பாதை இங்கால சரியில்லை காய்ஸ். இங்கே பாருங்க குண்டும் குழியுமா இருக்குது. இப்போ எங்கால பாதைகள் செய்யணும் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. போய் வர ரசனங்கள் சரியான பாவம். அது மட்டும் இல்லை, போகிற வாகனங்களும் அடிக்கடி பழுதாகும் இப்படியான ரோடுகளில் போய் வரதால. இங்கால ஆக்களை எரிக்கிற இடம் இருக்குது. மயானம் உண்டு. தொடர்ந்து பாருங்க எந்த மாதிரி இருக்கிறது. ரோட் சூப்பராக சரியில்லை. இங்கே பைப் லைனிங் போகுது. குறிகட்டவானுக்கு போகிற வழியில் குறிகட்டவானுக்கு அருகாமையில் பாருங்க இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஒரு அமைதியான சூழல். உண்மையிலேயே இங்கே வரும்போது அவ்வளோத்துக்கு அமைதியாக இருக்குது. இங்கால ஆலமரம் எல்லாம் இருக்குது. இந்த பைக்கை நிப்பாட்டுவோம். வைரவரோ இல்லாட்டி முனியப்பரோன்னு சொல்லி தெரிய இல்லை பாருங்க. தெரிஞ்சால் கொமெண்டில் போட்டுவிடுங்க ஐஸ். இதில் பாருங்க ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்குது. உண்மையிலேயே நிறைய கோயில்களில் இப்போ கோபுரம் கட்டினா கோபுரம் கட்டுறதை விட ஒரு சில கோயில்கள் இப்படியான கோயில்களும் ஒரு அழகாக இருக்கும் பாருங்க. ஒரு அழகான கோயில் உண்டு. டிப்பர்கள் எல்லாம் போய் வருது. சரி, நாங்கள் தொடர்ந்து போய் கோயிலை பார்ப்போம். பூட்டி இருக்கணும் உள்ளே போயிடா. இந்த கோயிலை மனோன்மணி அம்மன் கோயில்னு சொல்லிங்கன்னா, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொற்றாளம்புலம் பேச்சி அம்மன் கோயில்னு சொல்லுவீங்கன்னா லொக் பண்ணியிருக்கேன் கைஸ். அதில் ஒரு கேணி ஒன்று இருக்குது. அதையும் கொண்டு போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதுதான் கேணி. கேணியை பாருங்க. பேனு பாடி இந்த கோயிலை கும்பிட்டு போயின வாக்கள். சேர் அள்ளி கொண்டு போகிறாங்க. கடலில் இருந்த அள்ளுறாங்களேண்ணே. ஆஹா, இதில் ஒரு மடம் ஒன்று இருக்குது. தொடர்ந்து வந்த மண்டா எங்களுக்கு கடை எல்லாம் இருக்குது.
இப்படியே தொடர்ந்து போனோம்னா குறிகட்டுவான். இங்கே வெஹிக்கிள் பார்க் இருக்குது. நீங்கள் வாகனங்கள் கொண்டு வந்தால் இதில் நிப்பாட்டலாம். இப்போ 9வது போராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டுவினா. இங்கே சாப்பாடு கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த தொப்பிகள் விற்கிற கடைகள் இருக்குது. இந்த புகையிலை எல்லாம் விற்கிறார் ஐயா. நிப்பாட்டா பைக்கில் போகலாமா? அது சரி. சேறு கொட்டி இங்கே ரோட்டையே பழுதாக்கிட்டாங்க. குறிகாட்டுவான் ஜெட்டியில் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. சரியான காத்து. சரியான காத்து காய்ஸ். ஐயா ஐயாவோட ஹலைப்பா ஐயா தமிழா ஐயா வணக்கம். வெள்ளையும் சொல்லுங்க. அப்போ நான் இங்கே போயிட்டு வரீங்களாக்குமெண்டு எங்கே சொல்லுங்க. அப்போ புத்த கோயிலுக்கு என்ன நடக்குது? விளையாட்ட போடுறாங்க உங்களுக்கு. ஆஹா ஊர் என்னமா இருக்கு? உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆஹா என்ன கஷ்டம் பிள்ளைக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நெடுஞ்சு. புங்குடுதியில் வேலை தொழில். ஓ வந்து போகிற தூரமே உங்களுக்கு? தூரம் தான், கஷ்டம் தான். அது வந்து இப்போ தான் வருது. பார்த்துக்கிட்டே திரும்பி போகிறேன். திரும்ப இங்கே இவ்வளோ வந்து 1 மணி தான் இருந்தோம். ஆஹா அப்போ எத்தனை மணிக்கு வார நீங்கள்? இல்லை நான் இங்கே தங்கி நிற்கிறேன். தங்கி நீங்கள் தான் தொழில். ஓ வேலை கட்டுறது. வீட்டை எத்தனை நாளைக்கு இருக்கா போய் வருவீங்க? வீட்டை 1 கிழமைக்கு இருக்கா போகிறது. கிழமைக்கு இருக்கா? இப்போ பிரிஞ்சிருக்க அந்த கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு? பிரிஞ்சிருக்க கஷ்டம்தான், என்ன செய்கிறது, சூழ்நிலை அப்படி இருக்கு. ரோலர் இந்தியன் ரோலர் அதுதான் பிரச்சனை. வலையெல்லாம் அடிச்சுட்டு போகிறான். ஓ இந்தியன் ரோலரில் தான் இவ்வளோ பிரச்சனை. என்ன வேலை நடக்குதுங்க? இங்கே பாலம் போடுறாங்க. பாலம் என்ன பாதை செய்ய போயினாமா? இல்லை பாலம் அகற்றா. இந்த பாலத்தை அகட்டினா. ஓகே. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா பெருசாக ஆக்கினா. முதல்ல நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சரியா சின்னனா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை அகட்டினோம். என்ன அகட்டினா சட்டப்படி இருக்கு. போய் வரலாம், 2 பக்கம் யூஸ் பண்ணலாம். இந்த பாதை சரியா ஒடுக்கமான பாதையாக தானே இருக்கு. இப்போ அகட்டிட்டா. ஒரு பஸ் போனால் ஒரு பஸ் நிறையலாதோ முதல். இப்போ நல்லா அகட்டிட்டா, பரவாயில்ல. காற்று சரியான வெள்ளம் அடிக்குது. தொழிலுக்கு போட்டு வந்தால் பிரச்சனை இல்லையா? தொழில்கள் போகிறதுக்கு காற்றுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எந்த மாதிரி தொழில்? சின்ன வள்ளங்களை விளையாட்டி விட்டுருமே. ஓ இருந்தானா கஷ்டம்னா போய்த்தானே ஆகணும். சாப்பிடணும் இல்லை, சாப்பிடாம அப்படி இருக்கிறதானே. ஓ அது சரி. ஆனால் வந்தவர் நல்லா செய்கிறாரு. யாரு? நம்ம முதலமைச்சர். யாரு? முதலமைச்சர். சிக்கிட்டாரா? யார் முதலமைச்சர்? ஜனாதிபதி. அவர் பேர் வருது இல்லை, பண்ண வருதா? அவர் நல்லா செய்கிறார். சரி, ஏன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன் நடக்குது. சரிங்க, பார்த்துருங்க. சரி, பாய். நன்றி. நன்றி. ஓகே, பாய். முதல்ல ஒரு வாகனம் போயிருக்க ஒரு வாகனம் வர கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாகனங்கள் ஒரே இதில் போய் வரக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாதையை பெருசாக்கினா ஓடு பாதைகளோட வேலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இதாங்க ஓடு பாதை பாருங்க. வாகனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றி கொண்டு போயிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா அதன் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. பழைய படியே நீ ஓடு பாதையெல்லாம் பாருங்க.
எவ்வளோ பெரிய பாதைன்னு சொல்லி இதில் பஸ்ஸுகளை எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு ஈஸியாக போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இதிலேயே ஏற்றி கொண்டு போய் வரலாம். இனி இந்த போக்குவரத்து செய்கிறார்கள் நைனாதேவிக்கு போய் வரார்கள் நீ கவலையே படுத்தவே இல்லை. அவ்வளோத்துக்கு ஒரு பெரிய பாதை ஒன்று உங்களுக்கு வரப்போகுது, ஓடு பாதை. இனி இந்த ஓடு பாதையிலேயே பெரிய வாகனங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இனி நைனாதேவிக்கெல்லாம் வாகனங்கள் கொண்டு போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய பொருட்கள் கொண்டு போகிறதா இருக்கட்டும், என்னென்ன யோசிக்கவே தேவையில்லை. இனி உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடு பாதை வரப்போ நீங்கள் உங்களுக்கான பொருட்களை நீங்கள் இனி ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே மிக சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா வளமையாக முதல்வர் ஓடு பாதை இருந்தால் அது பார்த்தீங்கன்னா பழுதாக போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு புதிய ஓடு பாதை ஒன்று நீ ஓட போகுது. சரி, நாங்கள் தொடர்ந்து கீழே இறங்கலாம் கைஸ். உள்ள நட்டுகள் அளவை பாருங்க, இவ்வளோ பெரிய நட்டுகள்னு சொல்லி. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஓடு பாதை. நண்பர் மேலேறி பார்க்குறார். ஒரு பிரம்மாண்டம் தான் கைஸ். படகுகளில் தான் பொருட்களை கொண்டு வந்து கொண்டிருந்தவையால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வேறு லெவலில் சந்தோஷம்தான். இனி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஓடு பாதையிலேயே பொருட்களை கொண்டு வரலாம். பாருங்க, இப்போ கூட இந்த படகுல தான் இல்லை ஏற்றி கொண்டிருக்கணும். இங்கே இருந்து பாருங்க ஓடு பாதையை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி. சரியா மழை தூரம் வலிக்கிட்டது, நாங்கள் தொடர்ந்து போகலாம். உண்மையிலேயே பிரம்மாண்டம் தான், பார்க்க ஆசையாக இருக்குது. தொடர்ந்து போ. என்னோட வார நண்பர் சொன்னவர் புங்குடுதீவில் ஒரு கோயில் ஒன்று இருக்குதான். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா மறைவாக தான் இருக்குது, ஒருத்தருக்கு பேச தெரியாது அந்த கோயில் இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் சரியாக சிலவழிச்சு, அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சரியாக சிலவழிச்சு பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டியிருக்கணுமா. சரி, பிரம்மாண்டமான கோயில் என்ன? புது கோயிலாம் பிரம்மாண்டமான கோயிலாம். சரி, கோயிலை போய் பார்ப்போம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கோயிலை பாருங்க, பார்த்துட்டு என்னமா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இல்லாட்டி பின்னால் உள்ளவரை அட்டாக் பண்ணிக்கொள்ளுங்க. கலந்து போகலாம். மழை பெய்யுதுக்கா சீரியஸாக. இது பாருங்க, இங்கால கல் மண்ணுகள் எல்லாம் பறித்து வச்சிருக்கணும். வேலைகள் நடந்து கொண்டிருக்கு போல. சரியான மழை. இங்கால பாருங்க, மழையை கூட்டி கொண்டு போகிறோம். வா வா மழையேண்டு. பெருசா பெய்யுது, நாங்களும் வெள்ளத்துக்கு மூழ்க போகிறோம். அப்ப நான் கதியில போகணும். என்னப்ப நாங்க மரணத்துல சர்வாயில இருக்கிறோம். இதெல்லாம் ஸ்பீடா ஓடவும் மேல, அதெல்லாம் பள்ளந்துட்டு ரோட்டுகள். உண்மையிலேயே போய் வர சரியான கஷ்டம். வரைக்குள்ள சரியா சிரமப்பட்டேன். கொஞ்சம் கண்ணாடி ஒரு மூளைக்கு நிற்கிது, வித்து விடுவோம். பின்னாடி ஏதோ வாகனம் ஒன்று வருது. ஐயோ, பஸ் வருது. ஹைட்டாக போவோம். அண்ணா மலையில நடுங்கி போய்க்கொண்டிருக்கிறார். அண்ணா செயின் கலந்துட்டு அண்ணா செயினை போட்டுங்க அண்ணா. காத்தோட போகட்டுமான்னு சொல்லி வந்து கொண்டிருக்கிறாரா. உண்மையாகவே நாங்கள் விளையாட்டை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இங்கால சைக்கிள்ல எல்லாம் போய் வர சரியான கஷ்டம். ஏன்னா அவ்வளோத்துக்கு காத்தடிக்கும். உலகெல்லாம் போல சரியான கஷ்டமா. திசைக்கு போனா போய் கொண்டிருப்போம். எதிர் திசைக்கு போனா அவ்வளவுதான். ஒரு காரணம் போய் வந்து நான் சைக்கிளில் அதோட வட்ட பாடு. அதுக்கப்புறம் நான் சைக்கிளில் போகிறதே இல்லை. அதே விட பைக்கே பெட்டர்னு சொல்லி நான் பைக்கில் தான் திரிக்கிறேன். எலக்ட்ரிக் பைக் சைக்கிள் நடத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் வரல வட்டு இது. சென்னையை பாருங்க, பழைய ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு வரும்.
நிறைய பேர் கல்ல இளநீர் எல்லாம் குடிச்சிருப்பீங்க. பீச் ரைட்ல இளநீ மரங்கள் இருக்கும் டக்கு நேரி பிடிக்கிறத வளவு காரணத்துக்கு அடுத்து வந்துடுறீங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட வீடு வழிய இளநீ காணா போனால் பின்னால் உள்ளதான் போகிறதுப்பா. இந்த வருஷம் வந்த வயசுக்கு போட்டியா இருக்கும். அங்கே ரேஸ் ஓடுவீங்க மாறி மாதிரி மாறி பஸ் ஸ்டாண்ட் அவங்களுக்கு சம்பளம் தானே வாசம் வாகனம் ஓடினா என்ன ஓடாட்டி என்ன கழுகுனா என்ன ராட்டி என்ன வேலைக்கு சம்பளம் சில பேர் விட்டு கொடுப்பாங்க. அந்த ரேஸ்ல பஸ்ஸுக்குள்ள உள்ளாக்களுக்கு தான் உயிர் போய் வரும். கொழும்பு பஸ் ஓடுவாங்க தெரியும் ஓட்டம் உண்டு. இலங்கை பஸ்ல ஏறினா நீங்க ஃபிளைட்ல ஏறின மாதிரி இருக்கும். அப்படிதான் போகும். யாழ்ப்பாண கொழும்பு பஸ்ல போற ஒரு அனுபவம் இருந்தா கோமெண்ட் பண்ணுங்க. எப்படி பயணம் பண்ணு யாழ்ப்பாண கொழும்பு சிடிவி பஸ் ஏசி பஸ் சொல்லல சிடிவி பஸ் சொல்றேன். மரண ஓட்டம் ஓடுவாங்க. அதுக்குள்ள என்ன கோயில் ஒன்று இருக்குது உள்ள விடட்டா. என்னென்னாலும் உங்களுக்கு கண்டென்ட் தானே ஹைஸ் அப்புறம் கொண்டு போய் காட்டுறேன்னா. சமாதி காட்டு வழக்குது என்ன பாட்டா. இதுல ஒரு சமாதி ஒன்று இருக்குது. அதை கொண்டு காட்டு. தூரத்துல இந்த பாக கோயில் மாதிரி தான் இருந்தது. சமாதின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். தெரிஞ்சா கமெண்ட்ல போட்டுவிடுங்க. என்ன எழுதி இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன்னா ஈசான சிவஞான சமாதி கோவில். ஓஹோ சமாதி கோவில் கைஸ். உயர் திரு கணபதி பிள்ளை அவர்களின் ஈசான சிவஞான சமாதி கோயிலா. தொடர்ந்து போகலாம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது கோயில் மாதிரி தான் இருந்துச்சு. தூரத்துல இருந்து பார்க்க கோயில் மாதிரி தான் இருந்தது. பக்கத்துல இருந்து பார்த்தா சமாதி கோயில்னு சொல்லி இருக்குது. எல்லாருக்குமே கும்பிடி பெட்ரோல் சைடு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரோட் ஒன்று போகுது. இதால் போனால் பிருக்கு மரம் பார்க்க போகலாம். தொடர்ந்து இதால் தான் போக போகிறோம். இதாக திரும்பி தான் போக போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பெருக்க மரம் இருக்குது. பெருக்க மரம் பார்க்க தான் போய்கொண்டு இருக்கிறோம். அது நூற்றாண்டுகள் பழமையான பெருக்கு மரம் பெருசாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். உள் ரோட்டுகளை பாருங்க. ஆளப்படியா ஆளை தூக்கு ஆளை தூக்கு. ஹாய் ஹலோ. இதால தான் கைஸ் போகணும். பாருங்க என்ன மாதிரி கோபுரம் இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே வேற லெவலா. கோபுரம் தனி அழகு. என்ன இப்படி ஒரு கோபுரத்தை நீங்க பெருசா பார்த்து இருக்க மாட்டீங்க. அவ்வளவுக்கு ஒரு தனி அழகு. அதான் இங்க இருந்து பார்த்தா நைனாது தெரியும். அந்த அகலமான கோபுரம் என்ன கைஸ். கோபுரத்தை பாருங்க.
கோயிலை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கால கடல். இங்கேருந்து பார்த்தப்பட சொன்னாங்களுக்கு நைனா தீவு தெரியும். ஓ, இங்கேருந்து தான் அந்த பாம்பு போகிற அந்த நைனாதீவுக்கு நாகபாம்பு இங்கேருந்து தான் போகிறது. நான் போன முறை வரைக்கும் 5000 சொன்னேன். அது 2 வாடி வரலாறு கேட்கலாம். காணையில் ஒருத்தர் உள்ளுக்கு இது இருக்கு தெரியுமா, பூவரசு மரம். அதுக்குள்ள பாம்பு வந்து நிற்கிறது. உள்ள கோயில பூட்டி வச்சிருக்கேன், இல்லாட்டி போய் பார்க்கல. உள்ள மரம் ஒன்று இருக்குது, பாம்பு வந்து நிற்கிறது. பாருங்க கோபுரத்தை. தொடர்ந்து நாங்கள் இதால் போனோம்னு சொன்னால் பெருக்க மரம் பார்க்க போகலாம். இதான் நடந்து போகணும். இதாங்க பெருக்கு மரம். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கு மரம் இருக்குது. இதை பாருங்க, இந்த மரம் 1,20,000 லிட்டர் நீரை பார்த்தீங்கன்னா சேகரித்து வச்சுருக்குமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இலை, காய், பூ, விதை எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் முந்தி உணவாக பயன்படுத்தியிருக்கணும். தங்குமிடங்களாக கூட இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கணும். இதை போட்டிருக்கணும் பாருங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமிச்சுட்டு இப்போ தொல்லியல் திணைக்களத்தின் கட்டுப்பாடுலாம் இந்த இடம் இருக்குது. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசம். சின்னாக்கள் எல்லாம் வந்து விளையாடக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அமைச்சிருக்கணும். இப்படியே நாங்கள் நேராக போனோம்னா பீச்சை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் முன்னாடி 2 கோபுரத்தை வீடியோ எடுத்துனாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் இதே மாதிரி தான் இருந்தது. இப்போ நாங்கள் சைட் வியூவில் இருந்து எடுக்கிறோம். சைட் வியூவில் இருந்து நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க கோபுரம் என்ன சொல்கிறது, நாங்கள் நேர கோபுரத்தை கோயிலில் பார்ப்போம் அதே மாதிரியே இருக்குது. எங்கால பக்கம் இருந்து பார்த்தாலும் இந்த கோபுரம் ஒரே மாதிரி இருக்குது காய்ஸ். சீரியஸாக வேறு லெவலாக நல்லா காற்றடிக்குது காய்ஸ். வாவ், வேறு லெவலாக. ஐயரால் வாரர். ஐயா வணக்கம். நீங்களா கோயிலை பராமரிக்கிறீங்க? ஆஹா, என்ன நடக்குது கோயிலில்? இப்போ கோட்டியாளி போட்டாங்க கோயிலை பராமரிக்கிறீங்க? அங்கே அம்மாவே இருக்கிறா உள்ளுக்கு கும்பிட்டோட கோயில். ஐயா நைனாதிலேருந்து பாம்பெல்லாம் வந்து போகிறதாம்மா? அதான் கோயில் நைனாதி. இது கல்லடி அம்மா. ஆஹா, கல்லடி அம்மா என்ன? அங்கெல்லாம் இந்த பெருக்க மரம். பார்த்துனாங்க எவ்வளோ பேர் அது? இதுதான் புங்குடுதீவு கண்ணகைபுரம் வாசல் கோபுரம். பாருங்க இந்த மாதிரி அழகாக பிரம்மாண்டமாக இதில் அமைச்சு வச்சிருக்கேன் சொல்லி. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இருக்குது. வாகனங்கள் வர வேகத்தை பாருங்க, எல்லாரும் மின்னல் வேகத்தில் போய்க்கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து அங்கால பார்த்தீங்கன்னா கோயில் கூட இருக்குது. இப்போ கிட்டடி தான் கட்டியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன், ஒழுங்காக தெரியல. தெரிஞ்சாக்கள் கொமெண்டில் போட்டுவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் எடுத்துக்கணும். இடங்களை நீங்கள் ஒழுங்காக பார்க்கணும்னு சொல்லி நான் வைட் ஆங்கிள் எடுக்கிறேன். அதில் பாருங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டினு சொல்லி நான் ஒழுங்காக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதையும் கொமெண்டில் போட்டு விடுங்க. ஐயப்பன் கோயில் என்னது? ஐயப்பன் கோயில் பாருங்க. இதில் ஒரு கடை ஒன்று இப்போ திறந்துருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போய் வரைக்குள்ளே ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணும்னு நினச்சா கூட இங்கே ஒழுங்கான கடைகள் இல்லை, பூச்சிட்டி ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புங்குடுதீவு டெவலப் ஆகி கொண்டு இருக்குது. இதில் பாருங்க சின்ன ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று அமைச்சிருக்கணும். என்னண்டு பெட்ரோல் செட் புங்குடுதீவில் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நேராக போனால் ஒரு 1 கிலோமீட்டரில் பெட்ரோல் செட் இருக்குது. பெட்ரோல் செட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதால் நேராக போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம் போக உங்களுக்கு பெட்ரோல் செட் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புங்குடுதீவை விட நிறைய பேர் நினைக்கிறது பெட்ரோல் செட் இல்லை, புங்குடுதீவு வரேன்டா வேதனையில் தான் அடிச்சு கொண்டு வரணும்னு சொல்லி. அப்படி இல்லை, புங்குடுதீவுலையும் பெட்ரோல் செட் இருக்குது. நீங்கள் இங்கேயும் பெட்ரோல் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா போக வேண்டி இருக்கும். இங்கே போகிறாங்க கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா போய் பெட்ரோல் அடிக்க வேண்டி இருக்கும். ஓகே, 2 கிலோமீட்டர் மிதக்கடை வேணும் போயிட்டு வர. அதான் இப்போ இவர் வந்து இதில் பெட்ரோல் செட் ஒன்று வீடியோவில் முடிக்கல என்ன போது முடிக்க தானே.
சரி காய்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படியே பிடிக்காட்டியும் என்ன செய்யறது எங்களுக்காக நம்ம முகத்தை பாருங்க பாவமா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் ஷேர்லாம் பண்ணி விடுங்க அப்பதான் நாங்கள் போடுற காணொலிகளை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏதாச்சும் பிள்ளையா சொல்லி இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்த்தா தானே இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்றோம் பாய் பாய் டாடா see you